வணக்கங்க. நம்ம எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் இருக்க இடியாப்ப மாவு வச்சு தாங்க நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இந்த இடியாப்ப மாவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம இடியாப்ப மாவை தயாரித்து தாங்க நம்ம கொடுக்குறோம். இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட மாவு இருக்குங்க. இப்போ இந்த இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா நான் 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஆயில் இல்லைன்னா நெய் ஏதேனும் ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர தண்ணியில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க மாவை போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போல் மூடி வச்சுடுங்க. நல்லா புழுங்கி வந்துடும். நம்மக்கிட்ட இடியாப்ப மாவு மட்டும் இல்லைங்க, 10 வகையான தொக்கு, 7 வகையான பொடி எல்லாமே ரெடிமிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ இந்த இடியாப்ப அச்சில் போட்டு நமக்கு வந்து இடியாப்ப தட்டுலையோ அல்லது இட்லி தட்டுலையோ கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இடியாப்பத்தை புழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அனுப்புகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரியாகவே கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்திங்கன்னா வெளியூருக்கெல்லாம் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். இடியாப்பத்தை பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுவே போதும். ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம செய்ய போகிற இடியாப்பத்தில் பார்த்திங்கன்னா 4 வகையாக நம்ம செய்யலாங்க. இப்போ இந்த இடியாப்பத்தில் முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறது தேங்காய் பூ போட்டு ஸ்வீட் இடியாப்பங்க தான் ரெடி பண்ணுறோம். நீங்கள் வந்து நான் ஜீனி சேர்த்து செய்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஜீனி போட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்க போகிறோம். முதல்ல மைல்டாக உடச்சி விடணுங்க, ரொம்ப போட்டு அழுத்தமாக பிசையக்கூடாது. இப்போ தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு, ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்ச பவுட்ருங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட செம்பருத்தி ஜூஸு, சங்குப்பூ ஜூஸு, இது மாதிரி ஜூஸ் வகையெல்லாம் வச்சுருக்கோம். ட்ரையான சங்குப்பூ இதெல்லாமே நம்ம வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புளி இடியாப்பம். இந்த புளியோதரை தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் இருக்க புளியோதரை தொக்கு. இப்போ நீங்கள் இதே ப்ரொசீஜரில் தான் சாதத்துலேயும் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த புளி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடியாப்பத்தில் நம்ம கை போட்டு தாங்க மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் படும். சாதமாக இருந்தால் நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த இடியாப்பம் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே வீணாக போகாதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியோதரை இடியாப்பம் தான் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா லெமன் இடியாப்பம் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா நமக்கு திகட்டாமல் இருக்கும். இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவல் உப்புமா செய்கிற அதே ஸ்டைல் தாங்க செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இது கூட வந்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ண ஒரு 2 வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கலர் தான் சேஞ்ச் ஆகணும். இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா வெங்காயம் நறுக்குன்னு இருக்கணும். இப்போ இதுக்கு செரிமானத்துக்கு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடியாப்பத்தை நம்ம வந்து உதுத்துட்டு வச்சுக்கணுங்க. இதில் போட்டு உதுக்கக்கூடாது. நல்லா கையால் உதுத்துட்டு வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் வதக்கு இருக்கணும் இல்லையா, அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இடியாப்பத்துலேயும் உப்பு இருக்குது. ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தழை மட்டும் சேர்த்தாதாங்க இதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே முறையில் தாங்க நம்ம வந்து அவல் உப்புமாவும் செய்வோம். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். ரொம்ப சேர்க்க தேவையில்ல, 1/2 ஸ்பூன் போதும். இதே நீங்கள் லெமன் பேஸ்ட்டு ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டுமே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நறுக்குன்னு வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம், புளி இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம், லெமன் இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோங்க.
தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால் ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. ஏன்னா இது வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றுறதுக்காக தான் மெயினாக நம்ம இடியாப்பமே சாப்பிட்றது. தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ இந்த தேங்காய் பாலில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த இடத்துல நான் ஜீனி தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது. தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இடியாப்பம் மட்டும் சாப்பிடும்போது எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த நேரம் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஊறி எல்லா பாலையுமே இழுத்துரும். இப்போ தேவையான அளவு இடியாப்பம் வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எப்போவுமே வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க. தேங்காய் பால் சாப்பிட்றதுனால நம்ம வாயில் இருக்க அல்சர் மாதிரி புண்ணு இதெல்லாமே ஆற்றி எடுத்துகிட்டு போகும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த முறையில் இப்போ ஒரே இடியாப்பத்தை வச்சு 4 வகையாக செஞ்சிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இந்த இடியாப்பம் மிக்ஸு இது மட்டும் இல்லைங்க, எல்லா பொருளுமே நம்ம வந்து எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் கிடைக்கிது.